ஓகேங்களா? Okay, sir. The easy question. Find determinant of A and determinant of adjoint of A of matrix A 2, 3, minus 4, 8. சொல்லுங்க கண்டுபிடிச்சிருந்தீங்களா வருங்க. ஸோ இதுக்கு Okay, sir. ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி the relationship between determinant of A and adjoint of A. இந்த ப்ராப்ளத்துக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்க போகுதுன்னா இதுக்கு லிங்க் பண்ணி ஒரு ஃபார்முலா நம்ம தரவிட்டு relationship between determinant of A and determinant of adjoint of A. determinant of A என்ன கிடைக்கும்? Yes. 2, 3, minus 4, 8. சொல்லுமா என்ன வரும் சொல்லுமா? 16 minus of minus 12. அப்போ ப்ளஸ் 12 minus 28. 28. ஆமாங்க சார். சரி இப்போ adjoint of A கண்டுபிடிக்கணுமா? ஆமாம் சார். அப்போ adjoint கண்டுபிடிங்க என்ன வருங்க? adjoint பெரிய மேட்ரிக்ஸ் போட சொல்லிட்டேன். இதோட சிங்கிள் எலிமெண்ட் தான் ஈஸி தான். அப்போ சைனோட எழுதணும். அப்போ சைன் வேணும்ல, Plus. சைன் எழுதிக்கலாமா? Yes. சைன் எழுதுங்க ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? Okay, sir. அப்போ என்னாச்சு? 2 வந்து 8 3 ஆமாங்க சார். பார்த்தீங்கன்னா 3 போட்டு இது 3 வந்து ப்ளஸ் 4. 2 Minus of minus 4 plus 4. ப்ளஸ் 4 ஆமாம் ப்ளஸ் 4. Next minus 4 வந்துட்டு 3. சொல்லுமா? Minus 3. மைனஸ் 3 ஆமாங்க சார். 20 மைனஸ் 3. அடுத்தது 8 வந்துட்டு 2 2 plus 2. இதனுடைய டிரான்ஸ்போஸ். இது கோபேட்டர் மேட்ரிக்ஸ் இருக்குங்களா? இது கோபேட்டர் மேட்ரிக்ஸ் இதனுடைய டிரான்ஸ்போஸ். கரெக்டாமா? Okay, sir. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு என்னாச்சு? 8 minus 3 0 2. 4 2. இது கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது? இது கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது? 16 minus of minus 12 திரும்ப 28 கிடைக்கும் சார். 28 கிடைக்குது. சரிங்களா? ஆமாங்க சார். அப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ் வந்து ரிசல்ட் வந்து என்னது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 2/2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கேஸ்க்கு என்ன? நோ. 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்ல adjoint of Determinant is equal to adjoint of C. சரி இதே சார் அதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் செக் பண்ணலாமா சார்? இப்போ செக் பண்ண போறோம். அடுத்து அதான்மா. ஓகே சார். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். சரி 2 இப்போ A ஈக்குவல் டு எடுத்தீங்கன்னா A ஈக்குவல் டு 2 minus 3 5 6 0 4 1 5 minus 7 சொல்றாங்க. இதுக்கு என்னோட டிட்டர்மினன்ட் என்ன வரும்? எவ்வளோ வருது? 2 இன்ட்டு 2 into 0 அது 0 minus 20 minus 20 minus 3 into minus 42 minus 4 minus 46 minus 4 plus 5 plus into 42 30 minus 1 30 minus 0 30. அப்போ என்னோட ஆகுது? minus 40 இதில் 46 வருது. minus 46 வருது. minus 46 into 3 எவ்வளோமா? minus 138 120 minus 138 plus 1 plus 150 சொல்கிறேன் எவ்வளோ வருங்க? இது ரெண்டு மூணு 178 178 minus தான் minus 28 ஆமாம் சார். determinant of A equal to minus 28. இப்போ adjoint of A கண்டுபிடிக்கலாமா? adjoint of A ஐடியா இருக்குதான். டக்கு டக்குன்னு சொல்லணும். அவருக்கு எதுவுமே கண்டுபிடிச்சிக்கிறோம்.
என்ன சொல்லு பாருங்க டக்கு மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ அஜெண்டாக்கு எப்படி கோஆப்ரேட்டர் கண்டுபிடிக்கும் கோஆப்ரேட்டருக்கு ஐடியா கொடுக்குறேன் பெரிய மேட்ரிக்ஸ் அதனுடைய டிட்டர்மெண்ட் பெரிய மேட்ரிக்ஸ் அதனுடைய டிட்டர்மெண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி சைன் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இருந்தாலும் சார் டக்கு plus ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு minus plus minus plus minus plus minus plus. ஓகே மேட்ரிக்ஸ் எழுதிக்கி அப்படி சொல்கிறீங்களா ஒரு நிமிஷம். 2 minus 3 எழுதிட்டேன் சார். ம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன வருது ஃபர்ஸ்ட் வந்து 0 ம் 4 5 minus 7 ப்ளஸ் சைன் அடுத்து மைனஸ் சைன் minus 6 4 ம் 1 minus 7 அடுத்து ப்ளஸ் சைன் 6 0 1 5 வெரி குட் அடுத்து மைனஸ் சைன் minus minus 3 5 5 minus 7 அடுத்து ப்ளஸ் சைன் plus 2 5 1 minus 7 ஒன் மைனஸ் சைன் அடுத்து மைனஸு 6 0 1 பக்கத்தில் இல்ல சார் 2 minus 3 ஆ 1 5 ஒன் ஃபைவ் வெரி குட் அடுத்ததுமா மைனஸ் போட்டாக்கா அடுத்து Plus. ப்ளஸ் சைன் ஆ minus 3 5 0 4 ஓகே வெரி குட் அடுத்ததுமா minus 2 5 6 4 அடுத்ததுமா plus 2 minus 3 6 0 ஓகே வெரி குட் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும் அவங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் minus 7 minus 20 எவ்வளோ வருமா மைனஸ் செவன் கிடையாது ஜீரோ வருது okay sir 0 minus 20 minus 20 அடுத்தது minus 42 minus 4 plus 46 கரெக்ட் அடுத்தது 30 minus 0 30 21 minus 10 now 21 minus 25 minus 4 plus 4 கரெக்ட் minus 14 minus 5 minus 19 10 minus of minus 3 minus 13 sir minus 12 minus 0 minus 12 மைனஸ் டூவலா ஆமாம் சார் 8 minus 30 plus 22 ப்ளஸ் டுவெண்ட்டி 0 minus of minus 18 plus 18 ஓகேங்களா அப்போ இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க அஜெண்டா அது என்ன கிடைக்குதா minus 20 4 minus 12 46 minus 19 22 30 minus 13 18 வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜெண்டா போய் கண்டுபிடிக்கிறோம் okay sir சொல்லுமா எவ்வளோ கிடைக்கும் மைனஸ் 20 இன்ட்டு நம்ம பெரிய minus 19 into பெரிய மல்டிபிள் minus 342 minus minus 342 minus minus plus minus plus 13 into 2 plus 286 286
ம். அடுத்தது மைனஸ் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் Minus மைனஸ் ப்ளஸ் 4 into சொல்லுங்கள். 46 into 18. 46 into 18. 828 828 minus 22 into 30. Minus 6606. minus 660. அடுத்ததுமா மைனஸ் 12 into என்ன கிடைக்கும் 46 46 into 30 minus 50. 46 into 13. Orange. 598. ம். It's a minus 598. ஓகே மைனஸ் சைன் ஓகே கண்டினியூ மைனஸ் ஓகே மைனஸ் மைனஸ் 30. ப்ளஸ்ஸுன்னு இது 600ல 30 போச்சுன்னா 570 576. 570. இதெல்லாம் திரும்ப மல்டிப்ளை பண்ணணுமா சூப்பராக minus 20 Minus 20 into minus 3. Minus 56. 56. Minus 4 into Mm. 828 minus 168, sir. Mm. Minus 12 into minus 598 minus 20. Okay, sir. ஓகே அப்போ என்னாச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த ப்ளஸ்ஸு 1120. 1120 மைனஸ் 1120, sir. எவ்வளோமா 1120. அது ஃபஸ்ட் ஒன் 1020 இது 1000 தான் இது எவ்வளவு இல்லை சார், நீங்கள் 1020 எழுதிருக்கீங்க சார். ஓ 120 1000. சாரி ஆ ஆமாம் ஆமாம் 1120 சாரி ஓகே minus 672 672 plus 336. 336 சார் ஆமாம் சார். 336 சொல்கிறேங்க எவ்வளோ 784 வருது சார். 784 வரும் பட் இங்கே எவ்வளோ வந்தது டிட்டர்மெண்டல் minus 28 வந்துச்சு சார். மைனஸ் 28 வந்தது கரெக்டுங்களா ஓகே. சரி இப்போ இது ரெண்டுக்கு லிங்க் பண்ணுற ஃபார்முலா என்ன எனி ஐடியா 784 வருது சரிங்களா அப்போ இதுக்கு லிங்க் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்போ மோர் தென் 2/2 அதோட ஸ்கொயர் சார். அவ்வளோதான்மா அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன் பவர் n மைனஸ் 1 இந்த என்னங்கிறது என்ன ஆர்டர் ஆஃப் ஏ என்னங்கிறது என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா ஓகே சார். அப்போ இதான் நம்மளுடைய ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டினும் நமக்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தெரிஞ்சிருச்சுன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டானா கண்டுபிடிக்க சொல்கிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம் சப்போஸ் இது 24 ஆர் 2 எது வேணால் கேட்கலாம் 20 கூட கேட்கலாம் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்குறான்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும் ஆர்டர் என்னன்னு தெரிய வரும் ஆர்டர் 3/3 இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம என்ன எழுதலாம் 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 நம்ம அவளை பெருசாக கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அதோட ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிடலாம் அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் என்னாச்சு அதே தான் வரப்போகுது 2/2 மேட்ரிக்ஸ்னா சேம் மேட்ரிக்ஸ் அப்போ 3/3